குழந்தைங்களா, மேலும் ஒரு வகுப்பில் உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். குழந்தைங்களா, எண் பட்டியலிருந்து எண்ணை எடுத்து சில எண்களை உருவாக்கி நீங்கள் வகுத்தல் செயல்பாடுகளை செய்து திறன் பெற்றீர்களா? குழந்தைங்களா, அடுத்ததாக நாம் இப்போது போவது ஒரு கதைக்கு. குழந்தைங்களா, கதை என்றால் உங்களுக்கு மிகவும் பிடிக்கும் அல்லவா? இதோ ஒரு கதை பாருங்கள். ஊருக்கு தெற்கே ஒரு மாம்பழ தோட்டம் உண்டு. அந்த மாம்பழ தோட்டத்தில் நான்கு வாசற்படிகள் உண்டு, கேட். அவ்வாறு ஒவ்வொரு வாசற்படிக்கும் ஒரு காவல்காரனும் உண்டு. இப்போது ராஜுவிற்கு மாம்பழம் சாப்பிட வேண்டும் என்று ஆசை வந்தது. தினமும் அந்த மாந்தோப்பை பார்த்து கொண்டே செல்வான். ஒரு நாள் அவன் அவ்வாறு பார்த்து கொண்டே செல்வதை பார்த்த காவலாளி, ராஜு, உனக்கு மாம்பழம் வேண்டுமா என்று கேட்டார். அதற்கு ராஜு ஆமாம் என்று சொன்னான். உடனே காவலாளி சொன்னார், நீ இந்த தோட்டத்திற்குள் போய் மாம்பழம் உனக்கு தேவையானதை பிடுங்கிக்கொள். ஆனால் நீ கொண்டு வருவதில் பாதியை எனக்கு தர வேண்டும். சரியா? ராஜு ஒத்துக்கொண்டான். முதல் வாசற்படியில் அவனுக்காக அந்த காவலாளி வாசற்படியை திறந்து விட்டார். ராஜு உள்ளே நுழைந்ததும் தான் கவனித்தான், இரண்டாவது வாசற்படியும் அங்கே இருக்கிறது. அங்குள்ள காவலாளி, ஏன் வந்தாய் என்று கேட்டான். அதற்கு ராஜு மாம்பழம் பறிப்பதற்காக என்று சொன்னான். நீ எவ்வளவு வேண்டுமானாலும் மாம்பழம் பறித்துக்கொள், ஆனால் நீ கொண்டு வருவதில் பாதி எனக்கு தர வேண்டும். ராஜு வேறு வழி இல்லாமல் சம்மதித்தான். இரண்டாவது வாசற்படியில் உள்ள காவலாளி வாசற்படியை திறந்து விட்டான். ராஜு உள்ளே நுழைந்தான். அங்கு பார்த்ததும் அதிர்ந்து நின்றார். அங்கேயும் ஒரு வாசற்படி, அங்கேயும் ஒரு காவலாளி. ஏன் வந்தாய் ராஜு என்று கேட்டார் அவர். நான் மாம்பழம் பறிப்பதற்காக வந்திருக்கிறேன் என்று சொன்னான். நீ எவ்வளவு மாம்பழம் வேண்டுமானாலும் பறித்துக்கொள், ஆனால் எனக்கு நீ கொண்டு வருவதில் பாதியை தர வேண்டும். ராஜு நொந்து போனான். சரி என்று சம்மதித்துவிட்டு உள்ளே போனான். மீண்டும் ஒரு வாசற்படி, அங்கேயும் ஒரு காவலாளி. ராஜுவிற்கு அழுகையே வந்துவிட்டது. ஏன் வந்தாய் என்று கேட்டார். நான் மாம்பழம் பறிப்பதற்காக உள்ளே நுழைந்திருக்கிறேன். மூன்றாவது, இங்குள்ள காவலாளிகள் எல்லாம் என்ன சொன்னார்கள் உன்னிடம்? எல்லோரும் கொண்டு வருவதில் பாதியை கேட்டார்கள். நான் மட்டும் என்ன, எனக்கும் நீ கொண்டு வருவதில் பாதியை தர வேண்டும். ராஜு வேறு வழி இல்லாமல் சம்மதித்து நிறைய மாம்பழங்களை பிடுங்கினான். பிடுங்கி தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு வந்தான். நான்காவது வாசற்படியில் உள்ள காவலாளி பாதியை வாங்கி கொண்டார். கதவை திறந்து விட்டார். மூன்றாவது வாசற்படியில் உள்ள காவலாளியும் ராஜு கொண்டு வந்த மாம்பழங்களில் பாதியை வாங்கிவிட்டு வாசற்படியை திறந்து விட்டார். இரண்டாவது வாசற்படியில் உள்ள காவலாளியும் ராஜுவிடம் கொண்டு வந்ததில் பாதியை வாங்கி கொண்டார். வாசற்படியை திறந்து விட்டார். ஒன்றாவது வாசற்படிக்கு வந்தபோது ராஜுவிடம் காவலாளி கேட்டான், எல்லோருக்கும் பழம் கொடுத்து விட்டாயா? கொடுத்து விட்டேனே. இதோ எனக்கு கொடுக்க வேண்டியதையும் கொடுத்து விடு. முதலாவது வாசற்படியில் ராஜு காவலாளிக்கு கொடுத்துவிட்டு கையில் பார்த்தபோது ஒரே ஒரு மாம்பழம் தான் இருந்தது. குழந்தைங்களா, ராஜு எத்தனை மாம்பழம் பறித்திருப்பான்? கண்டுபிடிக்கலாமா? வாருங்கள் குழந்தைங்களா, நம்ம இப்ப செயல்பாட்டுக்குள்ள போறோம். ஒன்று மட்டும் மீதி வரும் செயல்பாடு அல்லவா இது? அவ்வாறென்றால் ராஜு பறித்த மொத்த மாம்பழங்கள் எத்தனை என்று பார்க்கலாமா? இதோ அதன் செயல்பாட்டு வடிவத்தினை பார்க்கலாமா குழந்தைங்களா? குழந்தைங்களா, இதோ பாருங்க. இதோ அந்த 4 வாசற்படிகள். இதோ முதல் வாசற்படி, இரண்டாவது வாசற்படி, மூன்றாவது வாசற்படி, நான்காவது வாசற்படி. குழந்தைங்களா, இந்த 4 வாசற்படியிலும் ராஜு கொடுத்த மாம்பழங்கள் எவ்வளவு என்று கண்டுபிடிக்க
நாம் என்ன செய்ய வேண்டும்? அவன் எத்தனை மாம்பழம் பறித்திருப்பான் என்று மண்டையை குழப்பிக் கொள்கின்றீர்களா? குழப்பிக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. இதோ பாருங்க, முதல் படியில் ராஜுவின் கையில் ஒரு மாம்பழம் இருந்தது என்றால் முதல் படியில் உள்ள காவலாளிக்கு ராஜு எத்தனை மாம்பழம் கொடுத்திருப்பான்? அவன் கொண்டு வந்ததில் பாதியை கொடுக்க வேண்டும் அல்லவா? அப்படியானால் ராஜுவின் கையில் எத்தனை இருக்கும்? ராஜுவின் கையில் ஒன்று இருந்ததென்றால் இந்த வாசற்படிக்கு வரும்போது அவன் கையில் எத்தனை மாம்பழம் இருந்திருக்க வேண்டும்? 2 மாம்பழம் இருந்திருக்க வேண்டும். அந்த 2 மாம்பழத்தில் ஒன்றை இந்த படியில் உள்ள காவலாளிக்கு கொடுத்துவிட்டு ராஜு ஒரு மாம்பழத்தை கையில் வைத்திருந்தான் என்றால் இந்த வாசற்படியில் அவன் கையில் 2 இருந்தால் மேலும் 2வது வாசற்படியில் காவலாளிக்கு அவன் எவ்வளவு கொடுத்திருப்பான்? 2 கொடுத்திருப்பான் இல்லையா? 2 கொடுத்துவிட்டு 2 எடுத்துக்கொண்டு வந்திருப்பான் என்றால் இங்கே 2 கொடுக்க வேண்டும் என்றால் ராஜுவின் கையில் எத்தனை மாம்பழங்கள் இருக்க வேண்டும்? 2 கொடுக்க வேண்டும் என்றால் ராஜுவின் கையில் சரியாக கண்டுபிடித்து விட்டீர்கள், 4 மாம்பழம் இருக்க வேண்டும். 4 மாம்பழங்கள் இருந்தால் மட்டுமே 2வது வாசற்படியில் காவலாளிக்கு 2 மாம்பழத்தை கொடுத்துவிட்டு 2 மாம்பழத்தை எடுத்துக்கொண்டு வர முடியும். அவ்வாறு இங்கு எவ்வளவு என்று நாம் கண்டுபிடித்து விட்டோம் குழந்தைங்களா? பாருங்க, 2வது வாசற்படியில் அவன் கையில் 4 மாம்பழங்கள் இருந்தது. இங்கே 4 மாம்பழங்கள் இருந்தால் இதனுடைய 2 மடங்கு 3வது வாசற்படியில் இருக்க வேண்டும் அல்லவா? 4 எத்தனை குழந்தைங்களா? 8 என்றால் இந்த வாசற்படிக்கு அவன் வரும்போது அவன் கையில் 8 மாம்பழங்கள் இருந்தால்தான் அவன் பாதியான 4 மாம்பழங்களை கொடுக்க முடியும் இல்லையா குழந்தைங்களா? பாருங்க, இதோ குழந்தைங்களா 8 மாம்பழங்கள், அதில் பாதியை 2வது வாசற்படியில் கொடுத்து விட்டான். குழந்தைங்களா, இங்கு 8 இருக்க வேண்டும் என்றால் இந்த வாசற்படியில் அவன் எத்தனை கொண்டு வந்திருக்க வேண்டும்? 8 கூட்டுங்கள். 8 எவ்வளவு? 8 சரியாக கண்டுபிடித்து விட்டீர்கள், 16. 16 மேல் இருந்தால் மட்டுமாவது வாசற்படியில் அவன் 8 மாம்பழங்கள் கொடுக்க முடியும். குழந்தைங்களா, இங்கே அவன் 16 மாம்பழங்கள் கொடுக்க வேண்டும் என்றால் அவன் கையில் இதன் 2 மடங்கு மாம்பழங்கள் அவன் பறித்திருக்க வேண்டும். எனவே நீங்கள் 16 கூட்டுங்கள். விடை கண்டுபிடித்து விட்டீர்களா? 16 எவ்வளவு? சரியாக கண்டுபிடித்து விட்டீர்கள், 32. குழந்தைங்களா, ராஜு பறித்த மாம்பழம் மொத்தம் 32. அதில் பாதியான 16ஐ 4வது வாசற்படியில் கொடுத்துவிட்டு 8 மாம்பழங்களை எடுத்துக்கொண்டு 3வது வாசற்படிக்கு வருகின்றான். 3வது வாசற்படியில் அவன் 8லிருந்து 4ஐ கொடுத்துவிட்டு 4ஐ எடுத்துக்கொண்டு 2வது வாசற்படிக்கு வருகின்றான். 2வது வாசற்படியில் அந்த 4லிருந்து 2ஐ கொடுத்துவிட்டு 2ஐ எடுத்துக்கொண்டு முதல் வாசற்படிக்கு வருகின்றான். அதிலிருந்து 1ஐ முதல் வாசற்படி காவலாளிக்கு கொடுத்துவிட்டு 1ஐ கையில் எடுத்துக்கொள்கின்றான். குழந்தைங்களா, இப்போது புரிந்ததா? ராஜு எத்தனை மாம்பழங்கள் பறித்தான்? எப்பொழுதும் கணித செயல்பாடுகளில்
இது போன்ற செயல்பாடுகளில் நாம் நம் கையில் கிடைக்கும் எளிய பகுதியிலிருந்து நாம் முன்னே செல்ல வேண்டும். குழந்தைங்களா, எளிமையாக உள்ள கணக்கு இது. இதனுடைய துவக்கத்திலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? படிப்படியாக முன்னேறி கண்டுபிடித்தோம் இல்லையா குழந்தைங்களா? எப்பொழுதும் கணிதத்தில் எங்காவது ஒரு இடத்தில் நமக்கான செயல்பாடுகள் இருக்கும். இந்த கணித செயல்பாடில் முதலாவது வாசற்படிக்கு ராஜு வந்தபோது அவன் கையில் ஒரு மாம்பழம் இருந்தது. நாம் அந்த ஒரு தகவலை வைத்துக்கொண்டே நாம் என்ன செய்தோம்? முழுமையாக இந்த கணித செயல்பாடை கண்டுபிடித்து விட்டோம். இது போன்ற எளிய செயல்பாடுகள், இது தொடர்பான கதைகள், கணித தொடர்பான புதிர்கள் என்பவையே நீங்களும் என்ன செய்யுங்கள்? ஆர்வமுடன் தேடி வாசியுங்கள். உங்கள் நண்பர்களிடமும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் புதிர்கள், கதைகள், கணித புதிர்கள், கணித கதைகளை மேலும் ஆர்வமுடன் வாசிக்க முயற்சி செய்யுங்கள். சரியா? நன்றி குழந்தைங்களா. நாம் அடுத்த செயல்பாட்டிற்கு போலாமா? குழந்தைங்களா, அடுத்ததாக நாம் செல்ல போகும் செயல்பாடு உங்களது புத்தகத்தில் உள்ள 106வது பக்கத்தில் உள்ள இருமடங்கு என்ற செயல்பாட்டிற்கு போகிறோம். குழந்தைங்களா, நாம் இருமடங்கு என்றால் என்ன என்று சென்ற கணக்கில் நாம் பார்த்தோம். ஒன்றினுடைய இருமடங்கு 2, 2னுடைய இருமடங்கு 4, 4னுடைய இருமடங்கு 8, 8னுடைய இருமடங்கு 16, 16ன் இருமடங்கு 32 என்று பார்த்தோம். அதாவது ஒரு எண்ணினுடைய அதே அளவை மீண்டும் ஒரு முறை கூட்டும்போது கிடைத்தால் எண் எதுவோ அதுவே இருமடங்கு. உதாரணத்திற்காக 2ஐயும் 2ஐயும் கூட்டினால் 4. 4 என்பது 2னுடைய இருமடங்கு. இதெல்லாம் நாம் படித்திருக்கிறோம் குழந்தைங்களா. இங்கே பாருங்க, இதோ இந்த செயல்பாடிலும் பாருங்க, வகுத்தல் செயல்பாடிலும் 24ஐ 3ஆல் வகுக்க போகிறோம். 3னுடைய இருமடங்கான 6னாலும் வகுக்க போகிறோம். விடை எவ்வளவு வரும் என்று பார்க்கலாமா குழந்தைங்களா? நாம் அப்போது செய்த இருமடங்கு கணக்கில் என்ன செய்தது? விடைகள் கூடிக்கொண்டே சென்றன. 1 2ஆனது, 2 4ஆனது, 4 8ஆனது, 8 16ஆனது, 16 32ஆனது இல்லையா குழந்தைங்களா? வகுத்தல் செயல்பாடிலும் இரு மடங்கினால் எவ்வாறு விடை கிடைக்கின்றது என்று பார்க்கலாமா? பாருங்க குழந்தைங்களா, 24ஐ 3ஆல் வகுக்க போகிறோம். 3னுடைய இருமடங்கான 6ஆலும் 24ஐ வகுக்க போகிறோம். போகலாமா குழந்தைங்களா? பாருங்க குழந்தைங்களா, 24 வகுத்தல் 3. நாம் இப்போது சொல்லக்கூடிய வாய்ப்பாடு எது? 24ஐ 3 3ஆக நாம் என்ன செய்ய போகிறோம்? பங்கு வைக்க போகிறோம். எனவே 3வது வாய்ப்பாடை சொல்லலாமா? 24 வரும்போது எந்த எண் வருகின்றது என்று பார்க்கலாம். 1 3 3, 2 3 6, 3 9, 4 3 12, 5 3 15, 6 3 18, 7 3 21, 8 3 24. குழந்தைங்களா, எட் 3 24 என்று கிடைத்தது இல்லையா குழந்தைங்களா? அப்ப இங்க என்ன வரும்? ஈவு எவ்வளவு? 8. ஈவு எவ்வளவு குழந்தைங்களா? 8. இனி இங்க எந்த வாய்ப்பாடு சொல்ல வேண்டும் குழந்தைங்களா? 24ஐ 6 6ஆக பங்கு வைக்க வேண்டும்.
எனவே நாம் சொல்ல வேண்டிய வாய்ப்பாடு 6. 1 6 6, 2 6 12, 3 6 18, 4 6 24. குழந்தைங்களா 4 6 24. குழந்தைங்களா அப்போ எவ்வளவு என்று பாருங்க. 4 6 24 என்று நமக்கு கிடைத்தது. எனவே இங்கே 2 மடங்கு பாதியாக குறைந்து போனது. குழந்தைங்களா நமக்கு தெரியும் வகுத்தல் என்பது தொடர்ச்சியான கழித்தல் என்று. அதனால்தான் இங்கே 2 மடங்காக இருந்தது 4ஆக குறைந்து போனது. குழந்தைகளா நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம். இதோ இங்கு மும்மடங்கு, 2 மடங்கு, மும்மடங்கு என்பதெல்லாம் உண்டு. நீங்கள் இந்த எண்வரிசை பட்டியலில் இது போன்ற செயல்பாடுகளையும் கண்டுபிடிங்கள். உங்கள் புத்தகத்தில் உள்ள செயல்பாடுகளையும் செய்யுங்கள். குழந்தைங்களா இது போன்று அடுத்த செயல்பாடுகளையும் நீங்கள் எளிமையாக்கி கண்டுபிடித்து உங்களது ஆசிரியருக்கு அனுப்பி கொடுங்கள். சரியா குழந்தைங்களா? சென்ற பாடப்பகுதியில் நாம் ஒரு செயல்பாட்டிற்கான பட்டியல் எவ்வாறு தயாரிப்பது என்று பார்த்தோம். இதோ குழந்தைங்களா இங்கேயும் ஒரு பட்டியல், இந்த செயல்பாட்டிலும் ஒரு பட்டியல் உங்களுக்காக தரப்பட்டுள்ளது. கலைவிழா என்ற ஒரு செயல்பாடு உங்களது புத்தகத்தில் உள்ள 105வது பக்கத்தில் இந்த செயல்பாடு உள்ளது. வாருங்கள் நாம் செயல்பாட்டிற்குள் போலாமா? குழந்தைங்களா உங்களது புத்தகத்தில் 106வது பக்கத்தில் கலைவிழா என்ற செயல்பாடு உள்ளது. இந்த செயல்பாட்டில் இந்த ஆண்டு பள்ளிக்கூட கலைவிழா நவம்பர் மாதம் கடைசி வாரத்தில் நடைபெறப் போகின்றது. அதற்காக ஒவ்வொரு வகுப்பிலும் உள்ள குழந்தைகளை ராகம், தாளம், லயம், ஸ்ருதி என குழுக்களாக பிரித்து போட்டிகள் நடைபெறப் போகின்றது. அதற்காக நாம் குழந்தைகளை நாம் குழுக்களாக பிரிக்க போகின்றோம். குழந்தைங்களா 1ஆம் வகுப்பில் 24 குழந்தைகள் இருக்கின்றார்கள். இந்த 24 குழந்தைகளையும் நாம் 4 குழுக்களாக பிரிக்க வேண்டும். 2ஆம் வகுப்பில் 32 குழந்தைகள் இருக்கின்றார்கள். அவர்களையும் நாம் 4 குழுக்களாக பிரிக்க வேண்டும். 3ஆம் வகுப்பில் 36 குழந்தைகள் இருக்கின்றார்கள். அவர்களையும் நாம் 4 குழுக்களாக பிரிக்க வேண்டும். 4ஆம் வகுப்பில் 28 குழந்தைகள், இவர்களையும் நாம் 4 குழுக்களாக பிரிக்க போகிறோம். குழந்தைங்களா இதோ கூட்டல் செயல்பாடுகளில் எவ்வாறு விடையை கண்டுபிடிக்கலாம்? ஒரு செயல்பாட்டிற்கு பல வழிகளில் விடையை கண்டறிய முயற்சி செய்து வருகின்றோம். இதோ பாருங்க, கூட்டல் செயல்பாடுகளில் எவ்வாறு குழந்தைகளை குழுவாக பிரிக்கலாம் என்று இங்கு இருக்கின்றது. பாருங்க, கூட்டல் செயல்பாடுகளில் எவ்வாறு 24 குழந்தைகளை பங்கு வைக்கலாம் என்று பாருங்க. குழந்தைங்களா 24 குழந்தைகளை 6 கூட்டல் 6 கூட்டல் 6 கூட்டல் 6 என 4 குழுக்களாக பப்பி குழுவாக பிரித்திருக்கிறான். அதாவது 1ஆம் வகுப்பில் ஒரு குழுவில் 6 குழந்தைகள் இருக்கின்றனர். அவ்வாறு 4 குழுக்களில் 24 குழந்தைகள் இருக்கின்றார்கள். புரிகிறதா குழந்தைங்களா? ஒரு குழுவில் 6 குழந்தைகள், 4 குழுக்கள். அவ்வாறு 6 பெருக்கல் 4 24. அடுத்ததாக 2ஆம் வகுப்பில் 32 குழந்தைகள் பப்பி பிரித்திருப்பதை பாருங்கள். 8 கூட்டல் 8 கூட்டல் 8 கூட்டல் 8 என 4 8ஆக பிரித்து வைத்திருக்கிறான். ஒரு குழுவில் 8 குழந்தைகள், அவ்வாறு 4ஆக பிரித்து வைத்திருக்கிறான். ஜெரி மிகவும் சரியாக 8 பெருக்கல் 4 என கண்டுபிடித்து ஒரு குழுவில் 8 குழந்தைகள் என்று கண்டுபிடித்து வைத்திருக்கிறான். அடுத்ததாக பப்பி 36 குழந்தைகளை பிரித்து வைத்திருப்பதை பாருங்கள். ஒவ்வொரு குழுவிலும் எத்தனை பேர்?
ஒவ்வொரு குழுவிலும் 9 பேர். 9 பெருக்கல் 4 36. குழந்தைங்களா, அடுத்ததாக நான்காம் வகுப்பு குழந்தைகள் 28 பேர் இருக்கின்றனர். பப்பி அவர்களை 7 7ஆக பிரித்து 4 குழுக்களாக மாற்றியிருக்கிறான். குழந்தைங்களா, இங்கு என்ன சின்னம் வரும்? குழந்தைங்களா, 6 பெருக்கல் 4 24, 8 பெருக்கல் 4 32, 9 பெருக்கல் 4 36, 7 பெருக்கல் 4 28. குழந்தைங்களா, இப்போது வகுத்தல் கணக்கில் 24ஐ 4 4ஆக பங்கு வைக்க வேண்டும். இதை செய்தது யார்? மோட்டு. மோட்டு தாம் கண்டுபிடித்து வைத்திருக்கும் பெருக்கல் செயல்பாடுகளில் இருந்து மிக எளிமையாக கண்டுபிடித்து விட்டான். விடையை பார்க்கலாமா குழந்தைங்களா? நாம் பிரித்த இந்த செயல்பாடுகளை செயல்பாட்டு வடிவில் பார்க்கலாமா குழந்தைங்களா? நாம் இப்போது இந்த குழந்தைங்களா பாருங்க, 1ஆம் வகுப்பில் 24 குழந்தைகள், 6 6ஆக 4 குழுக்கள். அதை பெருக்கல் செயல்பாட்டில் இட்டபோது 6 பெருக்கல் 4 24. ஒரு குழுவில் 6 குழந்தைகள், 4 குழுக்கள். வகுத்தல் கணக்கில் இங்கே பாருங்க, 24 வகுத்தல் 4 எவ்வளவென்று உங்களுக்கு தெரியும். 4ஆம் வாய்ப்பாடு சொல்லிக்கொண்டே வந்தால் தெரியும் அல்லவா? 6 பெருக்கல் 4 24. 2ஆம் வகுப்பில் 32 குழந்தைகள் இருக்கின்றார்கள். ஒவ்வொரு குழுவிலும் 8 குழந்தைகள். அவ்வாறு 4 குழுக்கள். 8 பெருக்கல் 4 32, 32 வகுத்தல் 4 எத்தனை குழந்தைங்களா? 8. 3ஆம் வகுப்பில் 36 குழந்தைகள். குழுவில் 9 குழந்தைகள், 4 குழுக்கள். 9 பெருக்கல் 4 36 வகுத்தல் 4 சமம் 9. குழந்தைகளா, 4ஆம் வகுப்பில் 28 குழந்தைகள். ஒரு குழுவில் 7 குழந்தைகள். அவ்வாறு 4 4 28. 28 குழந்தைகளை 4 குழுக்களாக்கும் போது ஒரு குழு 7 குழந்தைகள் இருக்கின்றனர். புரிகின்றதா குழந்தைங்களா? குழந்தைங்களா, நாம் இந்த செயல்பாடுகளில் உள்ள கருத்துக்களை நாம் ஒரு பட்டியலாக மாற்றி இருக்கிறோம். பார்த்தீங்களா? அடுத்ததாக நாம் குழந்தைங்களா, இதோ 1ஆம் வகுப்பில் உள்ள குழந்தைகளை குழுக்களாக பிரிக்கும் செயல்பாடை வகுத்தல் செயல்பாடாக நாம் கழித்து கொண்டு வரப்போகிறோம். பாருங்க, 24 4 கழிக்கும் போது விடை எவ்வளவு? 20. 20 மேலும் நாம் 4 கழிக்கப் போகிறோம். 16. 16 மேலும் நாம் 4 கழிக்கப் போகிறோம். 12. 12 நாம் மேலும் 4 கழிக்கப் போகிறோம். 8. 8 மேலும் நாம் 4 கழிக்கப் போகிறோம். 4. 4 4 கழித்தால் 0. அவ்வாறு 6 முறை செய்திருக்கின்றோம் இல்லையா குழந்தைங்களா? 24ஐ 4 4ஆக பங்கு வைத்த போது 6 முறை செய்திருக்கிறோம். எனவே ஈவு இங்கே எவ்வளவு குழந்தைங்களா? ஈவு சரியாக சொல்லிவிட்டீர்கள், 6. மீதி 0. குழந்தைங்களா, அடுத்த 2ஆம் வகுப்பின் செயல்பாட்டை பார்க்கலாமா? இதே போன்று இதோ 32ஐ 4 குழுக்களாக நாம் பிரிக்க போகின்றோம். பாருங்க, 32 4ஐ கழிக்க போகிறோம். 28. 28 மேலும் 4ஐ கழிக்க போகிறோம். 24. 24 மேலும் 4ஐ கழிக்க போகிறோம். 20. 20 மேலும் 4ஐ கழிக்க போகிறோம். 16. 16 மேலும் 4ஐ கழிக்க போகிறோம். 12.
12லிருந்து மேலும் 4 கழிக்கிறோம் 8. 8லிருந்து மேலும் 4 கழிக்கிறோம் 4. 4லிருந்து 4 கழிக்கும் போது 0. குழந்தைங்களா இங்கே பாருங்க, நம்ம எத்தனை முறை கழித்திருக்கிறோம்? 1 2 3 4 5 6 7 8. எத்தனை முறை கழித்து இருக்கிறோம் என்பது என்ன? சரியாக சொல்லிவிட்டீர்கள் குழந்தைங்களா. ஈவு. எத்தனை முறை? 1 2 3 4 5 6 7 8. இங்கு 8 என்பது ஈவு. குழந்தைங்களா, மீதி எவ்வளோன்னு பாருங்க, 0. நல்லது குழந்தைங்களா, நம்ம அடுத்த செயல்பாட்டுக்கு போகலாமா? குழந்தைங்களா, இதே போன்று 36லிருந்து 4 கழித்து ஈவு மீதி எழுதுங்கள். மேலும் 28லிருந்து 4 கழித்து ஈவையும் மீதியையும் எழுதுங்கள். எழுதி உங்களது ஆசிரியருக்கு அனுப்புங்கள். குழந்தைகளா, நாம் இப்போது செய்த இந்த செயல்பாட்டை செயல்பாடு வடிவத்தில் பார்க்கலாமா? குழந்தைகளா, நமக்கு தேவையான எல்லாமே நாம் பட்டியல் படுத்தி வைத்திருக்கின்றோம். குழந்தைங்களா பாருங்க, ஒவ்வொரு வகுப்பிலும் உள்ள குழந்தைகள் அவர்களை குழுக்களாக பிரித்த செயல்பாடுகள் கூட்டலிலும் பெருக்கலிலும் வகுத்தலிலும். குழந்தைங்களா, நீங்க இந்த ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் செயல்பாட்டு வடிவத்தினை காண வேண்டும். 24/4 செயல்பாட்டு வடிவத்தில் எழுதி ஈவு மீதியையும் கண்டு உங்களது ஆசிரியருக்கு அனுப்புங்கள். 24ஐ 4ஆல் வகுக்கும்போது விடை 6. உங்களுக்கு தேவையான எல்லாமே இந்த பட்டியலில் அடங்கி இருக்கின்றது. இது போன்ற பட்டியலை தயாரித்து உங்களது விடையை எளிமையாக செய்து கொள்ளுங்கள். அடுத்ததாக 32/4. குழந்தைங்களா, இதையும் செயல்பாட்டு வடிவமாக எழுதும்போது 32ஐ 4ஆல் வகுக்கும்போது விடை 8 இல்லையா? 8 4 32. ஈவு எவ்வளவு? 8ம் மீதி 0ம். அடுத்ததாக குழந்தைங்களா, அடுத்த செயல்பாடிலும் அதே போன்றுதான் 36/4. இதில் ஈவு எது? 9. மீதி எவ்வளவு? 0. எனவே இதையும் செயல்பாட்டு வடிவமாக எழுதுங்கள். விடையை கண்டுபிடித்து உங்களது ஆசிரியருக்கு அனுப்புங்கள். அடுத்தது 4ஆம் வகுப்பில் உள்ள குழந்தைகள், அவர்களுக்கு 28 குழந்தைகளை 4 குழுக்களாக பிரிக்க வேண்டும். பாருங்க, 7 4 28. எனவே ஈவு எது? 7. மீதி எவ்வளவு குழந்தைங்களா? 0. என 4 செயல்பாட்டிற்கும் செயல்பாட்டு வடிவத்தில் விடை கண்டு ஈவு மீதி எழுதி உங்களது ஆசிரியருக்கு அனுப்புங்கள். சரியா? நன்றி குழந்தைங்களா. இன்றைய வகுப்பில் நாம் ராஜுவின் மாம்பழ செயல்பாட்டை பார்த்தோம். குழந்தைகளின் கலைவிழாவிற்கான குழந்தைகளை குழுக்களாக பிரிக்கும் செயல்பாட்டினை பார்த்தோம். மேலும் குழந்தைங்களா, நீங்களும் இதில் போன்ற எளிய செயல்பாடுகளில் சில எண்களை உருவாக்கி வகுத்தல் செயல்பாடுகளை உருவாக்கி மேலும் திறன் பெறுங்கள். மேலும் அடுத்த வகுப்பில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.